மீண்டும் ஆபத்தில் சிக்கப் போகும் இலங்கை, நாட்டை மீட்க தயாராக ரணில் விக்ரமசிங்க. ஜனாதிபதிக்கான நிறைவேற்று அதிகார முறைமை ரத்து. கடத்தப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகொட கொடூரமாக படுகொலை, கண்கண்ட சாட்சி அதிர்ச்சி வாக்குமூலம். ஊழல்வாதிகளுக்கு தண்டனை நிச்சயம், பிரதியமைச்சர் அதிரடி அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளியோம், எச்சரிக்கும் அமைச்சர். பிரபல சிங்கள ஊடகவியலாளரான பிரகீத் எக்னிலிகொட ராணுவத்தினரால் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கண்கண்ட சாட்சி ஒருவர் பரபரப்பு தகவல்களை வெளியிட்டுள்ளார். சிங்கள மொழி யூடியூப் ஊடகவியலாளரான சுதந்த திலகசிறியின் சுதா கிரியேஷன்ஸ் என்ற சேனலில் நேற்று ஞாயிறு மாலை நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நிகழ்ச்சியில் தற்போதைக்கு வெளிநாட்டில் வதியும் இலங்கை கடற்படையின் முன்னாள் சிப்பாய் ஒருவர் கலந்து கொண்டிருந்தார். அவர் 300 காலத்தில் கடற்படையின் மெக்கானிக்கல் பிரிவில் சிப்பாயாக கடமையாற்றிய பிரியசாந்த என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடற்படை சிப்பாய் பிரியசாந்தவின் தகவல்களின் பிரகாரம் ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகொட கடத்தப்பட்டு மட்டக்களப்பின் எருமை தீவில் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார். பிரகீத் எக்னிலிகொடவை கடத்தி சென்ற குழுவில் எதிர்பாராத விதமாக தானும் இணைக்கப்பட்டிருந்ததாகவும், அவரை கடத்தி சென்ற போது அவர் ஊடகவியலாளர் என்பதோ பிரகீத் எக்னிலிகொட என்பதோ தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்றும் குறித்த சிப்பாய் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் மட்டக்களப்பின் எருமை தீவுக்கு கொண்டு செல்லப்பட்ட பிரகீத் எக்னிலிகொடவின் தலையில் 3 துப்பாக்கி சூடுகள் நடாத்தப்பட்டு அவர் படுகொலை செய்யப்பட்டதாகவும், செயலாளர் ஒருவரின் உத்தரவின் பேரிலேயே குறித்த படுகொலை நடாத்தப்பட்டதாக அதற்கு பொறுப்பாக இருந்த உயர் அதிகாரி தன்னிடம் தெரிவித்ததாகவும் கடற்படை சிப்பாய் பிரிய சாந்த தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். பிரகீத் எக்னிலிகொடவின் தலையில் துப்பாக்கி சூடு நடாத்திய டில்வான் எனப்படும் கொலையாளியும் பின்னொரு காலத்தில் மர்மமான முறையில் வாகன விபத்தொன்றில் கொல்லப்பட்டதாகவும் பிரியசாந்த தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் கடத்தி செல்லப்பட்டு காணாமல் போக செய்யப்பட்டதாக நம்பப்பட்ட ஊடகவியலாளர் பிரகீத் எக்னிலிகொடவின் சம்பவத்தில் முதன்முறையாக அவர் படுகொலை செய்யப்பட்டதாக நம்பகமான ஒரு தகவல் கிடைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. புதிய அரசியலமைப்பினை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளை நடாத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் புதிய அரசியலமைப்பில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்தாக்கி நாடாளுமன்றத்திற்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்கி நிறைவேற்றதிகாரம் கொண்ட பிரதமர் பதவியை முன்னிறுத்த தீர்மானித்துள்ளது. இதற்கமைய அடுத்த மாகாண சபை தேர்தல் நடந்து முடிந்தவுடன் புதிய அரசியலமைப்புக்கான பணிகள் ஆரம்பமாக உள்ளன. தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் நிறைவடைந்ததன் பின்னர் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய அரசியலமைப்பில் இடைக்கால ஏற்பாடு ஒன்றும் உள்ளடக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் எதிர்காலத்தில் பேரளவிற்கு ஜனாதிபதி பதவியை ஏற்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. தற்போதைய அரசியலமைப்பு திருத்தப்பட்டாலும் தற்போதுள்ள விருப்பு வாக்கு முறையே தொடரப்பட வேண்டும் என சிறுபான்மை மக்களை பிரதித்துவப்படுத்தும் கட்சிகள் அரசாங்கத்திடம் முன்மொழிந்துள்ளன. தொகுதியளவில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் அது சிறுபான்மை பிரதித்துவத்திற்கு பலத்த தடையாக அமையும் என சிறுபான்மை கட்சிகள் கருத்து தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் உயர்நீதிமன்றத்தின் முடிவிற்கமைய உத்தேச அரசியலமைப்பு வரைவு சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நாட்டில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி தெரிவித்துள்ளார். அத்துடன் இனமத வன்முறைகளை தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் இனமத ரீதியிலான சில பிரச்சினைகள் இருக்கின்றமை உண்மைதான். அவற்றுக்கு நாம் தீர்வு காண்போம். எனினும் அந்த பிரச்சினைகளை ஊதி பெருக்கும் வகையில் வன்முறைகளை தூண்டும் வகையில் எவராயினும் கருத்துக்களை வெளியிட்டால் அவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த நாட்டில் மீண்டும் ரத்த ஆறு ஓட இடமளிக்க மாட்டோம். வேரூன்றியிருந்த தேசிய இனப்பிரச்சினை ஆயுத போராட்டமாக மாறியதால் தான் வடக்கு மற்றும் தெற்கு இடையேயான உறவு அருந்தது. பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். அந்த நிலைமை மீண்டும் வர இடமளியோம். புதிய அரசியலமைப்பின் ஊடாக தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்போம் என அமைச்சர் சுனில் ஹிந்துநெத்தி மேலும் தெரிவித்துள்ளார்.
இலங்கைக்கு ஆபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து மீட்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆயத்தமாக இருக்கின்றார் என முன்னாள் அமைச்சர் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அனுபவம் இல்லாதவர்களிடம் நாட்டை ஒப்படைக்க மக்கள் எடுத்த தீர்மானத்தினால் இன்று அவர்கள் பெரும் நெருக்கடி நிலையை எதிர்நோக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தினால் தீர்வு வழங்கப்பட முடியாது காணப்படும் அரிசி மற்றும் தேங்காய் தட்டுப்பாடு பிரச்சினைகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருந்தபோது இருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் அரிசிக்கான தட்டுப்பாடு இருக்கவில்லை எனவும் இலவசமாக மக்களுக்கு 20 கிலோகிராம் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல ஆயிரக்கணக்கான தொன் எடையுடைய அரிசி விநியோகம் செய்யப்பட்டதாகவும் வஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை ஆபத்து ஏற்பட்டால் அதிகாரம் இருந்தாலும் அதிகாரம் இல்லை என்றாலும் உதவுவதற்கு ரணில் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசிக்கு 45% வரி விதிக்கப்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ அரிசியின் விலை 150 ரூபாவிற்கு குறைவாகும் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த 1 கிலோ அரிசிக்கு 65 ரூபாய் வரி விதிக்கப்பட்டு அதிகபட்ச சில்லறை விலையாக கிலோ ஒன்று 230 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்ட போது இறக்குமதி வரி கிலோ ஒன்றிற்கு 2 முதல் 10 ரூபாயாக காணப்பட்டதாகவும் மக்களுக்கு சலுகை விலையில் அரிசி விற்பனை செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் தடவையாக அரிசி கிலோ ஒன்றிற்கு 65 ரூபாய் அல்லது 45% வரி அறவீடு செய்யப்படுவது தேசிய மக்கள் சக்தியை அரசாங்கத்தின் ஆட்சியின் கீழாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கத்துடன் நாங்கள் விசாரணைகளை ஆரம்பிக்கவில்லை என பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தேசிய ரீதியாக, மாகாண ரீதியாக, மாவட்ட ரீதியாக பல்வேறு தரப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் நிச்சயமாக ஊழல்வாதிகளுக்கு தண்டனைகளை பெற்றுக் கொடுப்போம் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் இலங்கையின் பல்வேறு தரப்பட்ட துறைகளில் பல குறைபாடுகள் காணப்பட்டன. அது இனவாத ரீதியான பிரச்சனையா அல்லது நிர்வாக ரீதியான பிரச்சனையா என்பது வெவ்வேறு விடயம். மேலும் ஊழலற்ற, இனவாதமற்ற அரசியல் கலாச்சாரத்தை நாம் முன்னெடுத்துள்ள நிலையில் சர்வதேச ரீதியிலான ஆதரவும் எமக்கு கிடைக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன தமது உறவுகளை தேடும் தாய்மாரின் கண்ணீருக்கு பதில் தருவதாக கூறிய புதிய ஜனாதிபதியும் எம்மை ஏமாற்றியுள்ளார் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கவலை தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க அலுவலகம் முன்பாக இன்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர். மேலும் தெரிவிக்கையில், எமது பிள்ளைகள் கையளிக்கப்பட்டும் சரணடைந்தும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டும் உள்ளனர். குழந்தைகளும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர். காணாமல் ஆக்கப்பட்ட எமது பிள்ளைகளை தேடி நாங்கள் தொடர்ந்தும் போராடி வருகின்றோம். அவர்களுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கண்டுபிடிக்க சர்வதேசம் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் போராடுகின்றோம். இதற்கு முன் இருந்த அரசுகள் எம்மை ஏமாற்றின. தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்ட நிலையில் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராடுகின்றோம். ஆண்டுகள் பல கடந்தாலும் எமது போராட்டத்துக்கான தீர்வும் நீதியும் இன்று வரை கிடைக்கவில்லை. எமக்கு நீதி கிடைக்கும் வரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம்.